जय साईराम। जय गुरु देवदत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामिर्दम அத்தியாயம் 202 சோழப்பாவின் கடைசி நாட்கள். இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பிரதான பக்தரான ஸ்ரீ சோழப்பாவின் மறைவை பற்றியும் அவர் தன் பக்தர்கள் மீது கொண்டுள்ள அதீதமான அன்பை பற்றியும் விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் ஸ்தூல உடலை துறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே ஸ்ரீ சுவாமியின் பரம சீடரான சோழப்பா தன் உயிரை நீத்தார். அது கிபி 1877 அஸ்வயுஜ மாதம். மகராஜ் மானூர் என்னும் ஊருக்கு சென்றிருந்தார். அந்த ஊரில் ஓடிக்கொண்டிருந்த பீமா நதிக்கு பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ சுவாமியை அழைத்து சென்றனர். அங்கு அவர் சில நேரத்திற்கு விளையாடி கொண்டிருந்தார். பின்னர் நதியின் அக்கறையில் அமைந்துள்ள சிந்தாப்பூர் என்னும் ஊரில் மலையும் அழகான கோவிலும் உள்ளது. அந்த கோவிலில் ஸ்ரீ சுவாமி அமர்ந்து கொண்டார். சேவகர்கள் அனைவரும் மானூரிலேயே இருந்தனர். ஸ்ரீ சுவாமியுடன் சோழப்பா இருந்தார். மானூருக்கு செல்லும் பாதை மிகவும் முட்கள் மற்றும் புதர்கள் நிறைந்த காட்டுப்பாதை. அனைவரையும் இங்கு அழைத்து வா, நாம் மாற்றுப்பாதையில் சென்று விடலாம் என்று ஸ்ரீ சுவாமி கூறினார். ஆனால் சோழப்பாவோ நாம் இந்த வழியாகவே செல்லலாம் என்று பிடிவாதமாக கூறினார். விதியில் இருந்து எவரால் தப்ப முடியும்? மகராஜ் முற்றும் உணர்ந்தவர் என்பதால் நடைபெறப் போகும் அனைத்தையும் அறிந்திருந்தார். பக்தவச்சலனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. மகராஜ் மறுபேசு எதுவும் பேசாமல் சோழப்பாவுடன் மானூர் சென்றடைந்தார். பல்லக்கு தூக்கிகள் 2 காலரா நோய் தாக்கப்பட்டு இறந்துவிட்டனர். அடுத்த நாள் ஸ்ரீ சுவாமி வாடி என்னும் ஊருக்கு சென்று அங்கிருக்கும் தேவி கோவிலில் தங்கினார். அங்கு அவர் அமர்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருந்த போது அவர் கையில் இருந்த வளையல் ஒன்றை தூக்கி தூரமாக வீசி எறிந்தார். அதை கொண்டு வந்து சோழப்பா கொடுத்தவுடன் அவரிடம் நீயே வைத்துக்கொள் என்று கூறிவிட்டார். மாலையானது. சோழப்பா பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். காட்டில் இடவசதி சரியாக இல்லை. அவரை வாடி கிராமத்தில் இருக்கும் மாருதி கோவிலுக்கு அழைத்து சென்றனர். அவருக்கு நோயின் தாக்கம் அதிகரித்து கொண்டே போனது. நள்ளிரவு 12 மணிக்கு அவருடைய கால் கைகள் துவண்டு போயின. தான் இறந்து விடுவோம் என்பதை சோழப்பா உணர்ந்து கொண்டார். ஸ்ரீ சுவாமி மகராஜுடன் இருந்த பாலப்பா மற்றும் கணபத்ராவை பார்க்க சோழப்பா விரும்பினார். மகராஜ் பாலப்பாவை செல்ல அனுமதிக்கவில்லை. கணபத்ராவை மட்டும் சென்று பார்க்கும்படி கூறினார். 3 முறை பாலப்பாவுக்கு அழைப்பு விடுத்த பின்னர் ஸ்ரீ சுவாமியின் சரண தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு சென்று சோழப்பாவை சந்தித்தார். மகராஜ் சோழப்பாவை சந்திக்க மறுத்துவிட்டார். தன் அத்தியந்த பக்தனை அச்சூழ்நிலையில் அவர் காண விரும்பவில்லையோ? மகராஜ் சோழப்பாவை அங்கேயே விட்டுவிட்டு அக்கல்கோட் சென்று விட்டார். அடுத்த நாள் காலை 3 மணி அளவில் சோழப்பா என்னும் பரம பக்தன் ஸ்ரீ சுவாமியை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அக்கல்கோட் வந்தடைந்த நாளிலிருந்து சோழப்பா ஸ்ரீ சுவாமியுடன் நிழல் போலவே இருந்தார். அன்று ஸ்ரீ சுவாமி மிகவும் கலக்கமான மனநிலையில் இருந்தார். மகாராணி ஸ்ரீ சுவாமிகளிடம் ஏன் இன்று வித்தியாசமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, என்ன செய்வது, நான் சோலையவை பிரிவால் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இனி யாரோடு விளையாடுவது? அவன் இல்லாமல் நான் என்ன செய்வது? 7 பிறவிகளாக என்னோடு இருந்தவனை நான் இழந்துவிட்டேன். நானும் சீக்கிரமாகவே சென்று விடுவேன் என்று தழுதழுத்த குரலில் சோகமாக கூறினார். இதை கேட்டவுடன் மகாராணி மிகுந்த கலக்கமுற்றாள். இதுவல்லவோ தூய்மையான அன்பு. தாய் கூட தன் குழந்தையிடம் செலுத்த முடியாத அன்பை அல்லவா ஸ்ரீ சுவாமி தன் பக்தர்கள் மீது செலுத்துகிறார். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.